ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அவங்ககிட்ட பேசுகிறதுக்காக மறுநாள் நீங்கள் இத்தனை மணிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவனும் அதே மாதிரி வந்தான். வந்ததுக்கப்புறம் என்ன திடீர்னு வர சொல்லியிருக்க, பேசவே மாட்டேன், ஃபோன் பண்ணாலே என்ன திடீர்னு சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். இல்லை, ஒரு விஷயமாக தான் அவனை வர சொன்னேன், தேவையில்லாமல் நான் அவனை வர சொல்வேனா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, இல்லை இல்லை, நீ திடீர்னு வர சொல்லியிருக்க, அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, என்னால் நம்பவே முடியல அப்படின்னோடனே, இல்லை இல்லை, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னோடனே, இந்த கல்யாணத்தில் உனக்கு சம்மதமா, இல்லை விரும்பி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, இல்லை உங்கள் அம்மா அப்பா சொல்கிறதுக்காகவும், இல்லை எங்கள் அம்மா அப்பா சொல்கிறோம் சொந்தக்காரவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கியா அப்படின்னோடனே, அம்மா அப்பாவும் சொன்னாங்க, எனக்கும் பிடிக்கும், ஒரு விருப்பம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நீ தப்பாக நினச்சக்கூடாது ரமேஷ், நானும் இன்னொருத்தரும் விரும்பிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் அது உண்மை தான், நான் வேணான்னு தான் சொன்னேன் இந்த மேரேஜுக்கு, அம்மா அப்பா தான் பேசி வச்சுருக்காங்க, எனக்கு அந்தளவுக்கு விருப்பம் கிடையாது, நான் ரவி ஒருத்தரை ஆஃபீஸில் என்னோட ஒர்க் பண்ணுறாரு, அவரை தான் விரும்புகிறேன், இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கால் பண்ணி வர சொன்னேன். பக்கத்தில் தான் இருந்தார். ஃபோன் பண்ணோன்னே வந்தார். வந்தோடனே அவர்கிட்டையும் பேசினோன்னே ரமேஷ்கிட்ட பேசினோன்னே, என்ன சொல்கிறா அவ, எனக்கு புரியலை, சும்மா சொல்கிறீங்களா அப்படின்னாரு. இல்லை சும்மாலாம் சொல்லலைங்க, உண்மை தான், நாங்கள் ஒரு 6 மாதமாக தான் லவ் பண்ணுறோம், அதுக்கு முன்னாடியெல்லாம் உங்கள் மேரேஜுக்கு அவள் வேண்டான்னு தான் சொல்லிகிட்டு இருந்தா, ஆஃபீஸில் நாங்கள் மீட் பண்ணப்போ தான் எங்களுக்குள்ளே ஒரு லவ்வுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சு, அதுக்கப்புறம் தான் லவ் பண்ண ஆரம்பித்தோங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் ஆமாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் நல்லா பக்குவப்பட்ட ஆள், படித்தவங்க, அதனால் புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னோடனே, சரி நோ ப்ராப்ளம், அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ரமேஷும் அவனும் ஓரளவு நல்லா பேசிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ரமேஷ் ஒன்றும் சொல்லலை. சரி நானே வீட்டில் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன், நீ லவ் பண்ணுறதெல்லாம் நான் சொல்லலை, ஏன்னா அம்மா நீ லவ் பண்ணாலும் உன்னையும் பேசுவாங்க, அதை மீறி நம்மளை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, அதனால நான் ஏதாச்சும் வேறு காரணம் சொல்லி நான் வேண்டான்னு சொல்லிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். எங்களுக்காக இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட நாங்கள் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி தான் பேசணும். ஏன்னா அப்படின்னா அவனுக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்கல்ல, ஏன்னா அவனும் நம்மளை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு ஒரு நம்பிக்கை, ஒரு ஆசையோடு தானே இருந்திருப்பான். அப்படி இருக்கிறப்போ நம்மளால் நடக்கலை அப்படிங்கிறப்போ நமக்கு கண்டிப்பாக ஒரு இதாக தானே இருக்கும் அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மை தான், நமக்கும் ஒரு இதாக தான் இருக்கும், அது உண்மை தான் அப்படின்னோடனே, அதனால தான் ஒரு சில விஷயங்களை நமக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறது இருக்காது, சில சமயங்களில் நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுக்காக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்தையுமே இது பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்காக நம்ம அதை இது பண்ணிட முடியாது. அவனும் ஒரு ஆசையாக கல்யாணம் பண்ணிக்கலாம், அதான் ரமேஷும் பாவம் அப்படிங்கிற மாதிரி தான் ரவி சொன்னார். ஏன் அப்படின்னா அவரும் உன்னை விரும்பியிருப்பார், கண்டிப்பாக அவர் ஏதோ நமக்காக லவ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக அவர் இப்படி பேசிட்டு போகிறாரு, உனக்கு தெரியாது, ஏன்னா ஒரு பையனோட எதிர்பார்ப்பு, ஒரு ஆசைகள் எப்படி இருக்குங்கிறது ஒரு பையனாக இருந்து எனக்கு தெரியும், ஏன்னா அவரும் ஒன்று விரும்பியிருப்பார் தான், அவர் கண்ணிலேயே அந்த விஷயம் எனக்கு உணர முடிஞ்சிச்சு பேசினப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, அதுக்கு என்னங்க பண்ணுறது, நம்ம விரும்பிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது உங்களுக்கும் இது பண்ணுற மாதிரி அவனுக்கு இது பண்ணுற மாதிரி, அதுக்கு இப்போயே சொல்லிட்டோன்னா அவன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனை விரும்புகிற மாதிரி ஒரு பொண்ணு லைஃப்பில் வருவாங்க, கண்டிப்பாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு நம்ம அவனையும் ஏமாற்றக்கூடாதுனுங்க அப்படின்னோடனே, நீ சொல்கிறது கரெக்டு தான், ஏன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குறதும் சரி, இன்னொருத்தவங்களுக்கு பொய்யான ஒரு அன்பை கொடுக்குறதும் ஒரே இது தான், அதனால் நீ சொல்கிற விஷயங்கிறது உண்மை தான், அது சொல்கிறது அப்படின்னோடனே, ஆமாம் ஆமாம் அதுக்காக தான் நான் இது பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி விடு விடு, பார்த்துக்கலாம், எல்லாமே இதாகும், இந்த பிரச்சனை நாளைக்கு தான் உங்கள் வீட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் என்ன ஏதுங்கிறது, அதை நீ தான் சமாளிச்சுக்கணும், இதுக்கு மேலே நான் எங்கள் ஃபேமிலியில் பேசிடுவேன், நம்ம ஒரு 6 மாதத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஆமாம் அதுவும் சரி தான், நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான முடிவுகளை நம்ம எடுத்து தான் ஆகணும், ஏன்னா இப்போதைக்கு நமக்கு அடுத்தது அதை தான் பண்ணி ஆகணும், இல்லைன்னா எங்கள் அம்மா வேறு ஏதாச்சும் மாப்பிள்ளை பார்க்குறேன், அந்த சொந்தத்தில் பார்க்குறேன், இந்த சொந்தத்தில் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது ஒரு பக்கம் கிளம்பிடுங்க அப்படின்னோடனே, அதுக்கு தான் சொல்கிறேன், உங்கள் அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம இது பண்ணுறதுக்கான இதை நம்ம பார்த்துருவோம்,
முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து மேரேஜை வந்து சீக்கிரம் பண்ணிக்கிறதுக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் கிளம்பிட்டார். நானும் வீட்டுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரியே நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா எங்கள் அம்மா வந்து என்னமோ முகத்தில் ஏதோ ஒரு சந்தோஷமாக இருக்கே, என்ன விஷயம், ஆஃபீஸில் ஏதோ போனஸ் கினஸ் கொடுத்தாங்களான்னு எங்கள் அம்மா வந்து என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்துச்சு.